வீட்டிற்குள் இருந்த இளைஞரை சுத்து போட்ட கும்பல். இளைஞரை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு தப்பி ஓடியதால் அதிர்ச்சி. ரயிலுக்காக காத்திருந்த கொலையாளிகளை சுற்றி வளைத்து பிடித்த போலீஸ். காதல் விவகாரம் காரணமாக இளைஞர் கொலை செய்யப்பட்டது விசாரணையில் தகவல். இளைஞரை கொலை செய்த நபர்கள் யார்? இரு தரப்புக்கும் இடையே என்ன பிரச்சனை? ஆள் நடமாட்டம் இல்லாம பரப்புக்கரா பகுதியே அமைதியா இருந்திருக்கு. அப்ப அகிலுங்கிற இளைஞரோட வீட்டுக்கு போன ஒரு கும்பல் அவரை வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு வந்து பயங்கரமா வாக்குவாதம் பண்ணி திடீர்னு மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து சரமாரியா குத்தி இருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த அகில் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காரு. அகிலோட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த கிராம மக்கள் அவரை மீட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க சிகிச்சை அளிச்ச டாக்டர் அகில் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அடுத்து அங்கு வந்து விசாரணையில இறங்கின போலீசார் கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி இருக்காங்க. இதுக்கிடையில போலீஸுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. எதிர்முனையில பேசின ஒருத்தர், சார், ரயில்வே ஸ்டேஷன்ல ரத்தம் படிஞ்ச சட்டையோட 3 பேர் நின்னுக்கிட்டு இருக்காங்க, அவங்க மேல சந்தேகமா இருக்கு, அதனால கொஞ்சம் சீக்கிரமா வந்து அவங்கள பிடிச்சு விசாரிங்கன்னு சொல்லி இருக்காரு. இதனால சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் ரோஹித், போப்பி, கிருஷ்ணு 3 பேரை பிடிச்சிட்டு வந்து விசாரிச்சாங்க. கேரளாவில் உள்ள பரப்புக்கரா பகுதியைச் சேர்ந்த 28 வயசான அகிலுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இவரு அதே ஏரியாவில் உள்ள ஒரு இளம் பெண்ணை காதலிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணு எங்க போனாலும் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்றது, அவங்க கிட்ட பேச முயற்சி பண்றதுமா இருந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளம் பெண்ணை பின்தொடர்ந்து போயிருக்காரு அகில். அப்ப எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு அந்த பொண்ணு கேட்க, அதுக்கு அகில், நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி இருக்காரு. இந்த லவ் எல்லாம் எங்க குடும்பத்துக்கு செட் ஆகாது, எங்க அண்ணன் பெரிய ரவுடி, அவனுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால என்னை இனிமே டார்ச்சர் பண்ணாதுன்னு சொல்லி இருக்காங்க அந்த இளம் பெண். அதுக்கு அகில், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, நீங்க தான் என்னோட எதிர்காலமே, நீங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, அதனால என் லவ்வுக்கு ஓகே சொல்லுங்கன்னு கெஞ்சி இருக்காரு. அகிலோட நடவடிக்கைய பார்த்து கடுப்பான அந்த இளம்பெண் அகில திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. ஆனா அகில் விடாம அந்த பொண்ணுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால அந்த இளம்பெண் அகில பத்தி தன்னோட அண்ணன் ரோஹித் கிட்ட சொல்லி இருக்காங்க. இத கேட்டு கடும் கோபமான ரோஹித் தன்னோட நண்பர்களான போப்பி, கிருஷ்ய கூட்டிக்கிட்டு அகிலோட வீட்டுக்கு போய் மிரட்டி இருக்காரு. 2 தரப்புக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ரோஹித்தை பார்த்து அகில் தகாத வார்த்தையில திட்டினதா சொல்லப்படுது. இதனால கடும் கோபமான அந்த 3 பேரும் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அகில சரமாரியா கை, கால், கழுத்துன்னு எல்லா இடங்களையும் கொடூரமா குத்தி கொன்னுட்டாங்க. அடுத்து கொலையாளிகள் 3 பேரும் போலீஸ் கிட்ட சிக்காம இருக்க அங்கிருந்து வேற ஏதாவது ஊருக்கு தப்பிச்சு போக முடிவு பண்ணி இருக்காங்க. அதுக்காக பக்கத்துல உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஆனா அந்த 3 பேரோட சட்டையிலையும் ரத்தக்கரை இருந்ததை பார்த்த அங்கிருந்த ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து உடனே அங்க போன போலீஸ் ரோஹித், போப்பி உள்ளிட்ட 3 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.